கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தக சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரனை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அந்த நட்சத்திரம் பிள்ளை எந்த வீட்டுக்குள்ளே இருந்ததோ அந்த வீட்டுக்கு மேலே வந்து நிற்கிற வரைக்கும், அவர்கள் வருகிற வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னாக சென்று அந்த வீட்டுக்கு மேலே போய் அந்த நட்சத்திரம் நின்றது. ஏனென்று சொன்னால் அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நட்சத்திரம் பொதுவாக வானத்தில் இருக்கிறது. அதை நம்ம இந்த பூமியில இருந்து நாம் பார்க்கிறோம். இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் நம்முடைய கண்கள்னால பூமியிலேருந்து நாம் பார்க்கிறோம். அது நாம் அநேக நேரங்களில் பார்க்கிறோம். அதுக்கும் நமக்கும் அநேக ஏராளமான தூரம் உண்டு. நட்சத்திரத்துக்கும் பூமிக்கும் நாம் பார்க்கிற நம்முடைய அளவுக்கும் ஏராளமான தூரம், அதிகமான தூரம் உண்டு. அதனுடைய வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம், ஒளியை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பெயர் வைத்து அழைக்கிறார். நட்சத்திரத்துக்கு ஆண்டவர் பெயர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஆண்டவர் அழைக்கிறார். பொதுவாக நட்சத்திரம் என்கிறது சிறப்பான ஒரு காரியத்தை குறிக்கிறது. நட்சத்திரம் அந்தஸ்து, ஸ்டார் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அது எல்லா துறையிலும் இந்த நட்சத்திர அடையாளம் உண்டு, அந்தஸ்து உண்டு. எல்லாமே சிறப்பான ஒரு காரியத்தை குறிக்கிறது தான் ஸ்டார் ஹோட்டல்கள் கூட ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. அப்போது ஸ்டார் ஹோட்டல் என்கிறது எல்லா விதமான வசதிகளோடு கூடிய ஒரு ஹோட்டல். அது மாதிரி ஸ்டார் என்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக நட்சத்திரங்கள் உலகத்தில் உண்டு, வானத்தில் உண்டு. ஆனால் இயேசு பிறந்தபோது அவருக்கென்று ஒரு நட்சத்திரத்தை வானத்திலே வான சாஸ்திரிகள் பார்த்தார்கள். வான சாஸ்திரிகள் பார்த்து, இது ஆண்டவராக இயேசுடைய நட்சத்திரம், இது எங்கே எப்படி இருக்கிறது, எங்கே ஆண்டவர் எங்கேயோ பிறந்திருக்கிறார், அதனுடைய வெளிச்சத்திலே வந்தார்கள். ஒருவேளை ராஜா எங்கே தான் பிறந்திருப்பார், அரண்மனையில் பிறந்திருப்பார்னு சொல்லி அவருடைய எண்ணம். எல்லாருடைய எண்ணமெல்லாம் ராஜா அங்கே தான் பிறப்பார். ஆனால் நம்ம ராஜா இயேசு ராஜா அங்கெல்லாம் பிறக்கலை. அவர் ஒரு ஏழ்மையான கோலத்தில் முன்னணி. நம்மளால இன்றைக்கி பாட்டெல்லாம் படிக்கிறாங்க மாட்டுத் தொழுவத்தில், அதெல்லாம் தப்பான பாடல்கள். மாட்டுத் தொழுவத்திலலாம் அவர் பிறக்கலை, முன்னணியில் பிறந்தார். முன்னணியில் பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கட்டி வைத்திருக்கிற இடம், அங்கே குதிரைகள் கழுதைகளெல்லாம் கட்டி வைக்கிற இடத்துக்கு முன்னணை, அது முன்னாடி இருக்கிற ஒரு வராண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ராண்டாவில் அங்கே இடம் இல்லாதனால அங்கே பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் பாருங்கள், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். அவர் பிறக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அவர் கடைசியில் அவர் தலை சாகும்போது அவர் தன்னுடைய தோள் மேலேயே தலையை சாய்ச்சிட்டார். கல்லறை கூட அவருக்கு சொந்தமான கல்லறை இல்லை. இயேசு வராருன்னு நம்ம பிரசங்கம் பண்ணிவிட்டு மாடி மேலே மாடி கட்டி, வீடு மேலே வீடு கட்டி, காரு மேலே காரு வாங்கி, கோடி கோடியாக சொத்து சேர்த்து. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று இயேசு வராருன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா வரமாட்டாருன்னு சொல்லுங்கள். வரமாட்டார்னா சேர்த்து வைங்க, வருவார்னா சேர்க்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 2 காரியம் பண்ணுறோம், உல்ட்டாவாக பண்ணிகிட்ருக்குறோம். வருவார் தான். நீங்கள் சொன்னாலும் வருவார், சொல்லாவிட்டாலும் வருவார். நீங்கள் ஏற்றுக்கினாலும் வருவார், ஏற்றுக்காவிட்டாலும் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் வணங்குகிற, நாம் ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்கிற ஆண்டவருக்கு பிறக்கிறதுக்கு இடமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த செய்திக்கு வருவோம். இந்த நட்சத்திரம் இந்த வான சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது. அவர்கள் அங்கே தான் போயிருக்கிறாங்க. போய் ஏறுது அரண்மனையில் போய் கேட்குறாங்க, எங்கே வாசிங்க ஐயா திரும்ப 2ஆம் வசனம். ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி அரண்மனையில் போய் கேட்கிறார்கள். இப்போது அவங்க புறப்பட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது
அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கர்த்தர் இயேசு பிறந்து சந்தோஷப்படணும், ஆனால் ஏரோது ராஜாவும் அவனுக்கு கூட இருக்கிறவங்களும் கலங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலக்கிறதுக்காக இயேசு பிறக்கலை, கலகம் உண்டாக்குறதுக்காக இயேசு பிறக்கலை. அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுக்கறதுக்காக இந்த பூமியில் வந்தார். சரி, அவங்க கலங்குனாங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சாஸ்திரிகள் புறப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாஸ்திரிகள் புறப்பட்டு போகிறதான வேலையில் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது தான் 8ஆம் வசனத்துக்கு வாங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா அனுப்புகிறார், நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் போய் என்ன செய்கிறேன், நானும் அவரை வணங்குறேன். வணங்குறதுக்கு அனுப்புனா, கொலை பண்ணுறதுக்காக அனுப்புகிறேன். ஆனால் ஆண்டவரை யாரும் கொலை பண்ண முடியாது. ஆண்டவராக இயேசு குழந்தையாக பிறந்த இயேசுவை கூட யாரும் என்ன செய்ய முடியாது. அவர் பிதா அப்படி தம்முடைய குமாரனாகிய இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவராக இயேசு இந்த குழந்தையாக பிறந்தது நமக்கு ரட்சிப்பை உண்டாகிறதுக்காக, சமாதானம் கொடுக்கறதுக்காக, சந்தோஷம் கொடுக்கறதுக்காக, மகிழ்ச்சி கொடுக்குது. இந்த நட்சத்திரம் பிள்ளை எந்த இடத்துல இருந்தது அந்த இடத்துக்கு சாஸ்திரிகளை கொண்டு வந்து நடத்துனது. இது பேசாது. நட்சத்திரம் பேசுமா? பேசாது. ஆனால் சாஸ்திரிகள் அறிவாளிகள், விஞ்ஞானிகள், கோள்களை ஆராயக்கூடியவர்கள், அவர்களே வழி நடத்துனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாமும் கூட ஒரு சிலரையாவது ஆண்டவர்கிட்ட வழி நடத்தணும். அதுதான் வேதம் சொல்லுது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமாம், நீங்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்தினா நீங்கள் எப்படி இருப்பீங்களா? என்றென்றைக்கும் உள்ள பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல காணப்படுவோம். நட்சத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். இன்றைக்கு வீடுகளில், சபைகளில் நட்சத்திரம் ஸ்டார் கட்டி வைத்திருப்பாங்க. எல்லா இடங்கள்லையும் ஸ்டார் இருக்குது. வியாபார ஸ்தலங்கள்லாம் கூட ஸ்டார். அங்கே ஏசு இருப்பாரா? கடையில் ஏசு இருப்பாரா? இருக்க மாட்டார். அந்த ஸ்டார் கட்டினுடைய அடையாளம், அர்த்தம், எந்த ஸ்தலத்தில் இயேசுவாகிய குழந்தை இருக்கிறார்ன்ற அடையாளமாக சொல்லப்பட்டது அது ஸ்டார், நட்சத்திரம். இன்றைக்கு சபையில், வீடுகளில் கட்டுங்க, ஆனால் இயேசு இருக்கிறாரான்னு பாருங்கள். இயேசு இல்லைன்னா நாம் கட்டி வைக்கிற நட்சத்திரத்தில் பிரயோஜனம் இல்லை. இயேசு இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதியும், தொடர்ந்து இந்த மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்படி உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. விண்ணின் தேவன் மண்ணிலே பிறந்தார், மகிமை துறந்தோராய் நாம் கவிகள் சாற்றிடுவோம். விண்ணின் தேவன் மண்ணிலே பிறந்தார், மகிமை துறந்தோராய் நாம் கவிகள் சாற்றிடுவோம். மனுக்குலத்தை மீட்டிட இயேசு பிறந்தாரே, மனுக்குலத்தை மீட்டிட இயேசு பிறந்தாரே. இழந்ததை தேடிட இயேசு பிறந்தாரே,
இருந்ததை தேடிட இயேசு பிறந்தாரே. ரட்சிப்பை தந்திட வேறு ரட்சகர் இல்லையே. ரட்சிப்பை தந்திட வேறு ரட்சகர் இல்லையே. இயேசுவை நீ நேசித்தா இன்பம் தொடர்ந்திடுமே. சாமகாமகமனித மதனிக சனி சதனி மகமச சாமகாமகமனித மதனிக சனி சதனி மகமச சகம சசனித கமக ககசனி சகம சசனித கமக ககசனி தனி நி தனி தனி மதத மத மத தனி நி தனி தனி மதத மத மத மாமகாச சகசனித தனித மக மக கமக நிகச பின்னின் தேவன் மண்ணிலே பிறந்தார். உலகம் ஓர் நாள் நிச்சயம் கைவிடும் உன்னை. உலகம் ஓர் நாள் நிச்சயம் கைவிடும் உன்னை. உலகோர் அன்பும் முழுவதும் மாறி போய்விடுமே. உலகோர் அன்பும் முழுவதும் மாறி போய்விடுமே. மாறிடா அன்பினை என்றுமே தந்திட. மாறிடா அன்பினை என்றுமே தந்திட. மானிடன் ஆகினா ஜெயம் கொடுத்திடவே. சாமகாமகமனித மதனி கசனி சதனி மகமச சாமகாமகமனித மதனி கசனி சதனி மகமச சகம சசனித கமக ககசனி சகம சசனித கமக ககசனி தனி நி தனி தனி மதத மத மத தனி நி தனி தனி மதத மத மத மாமகாச சகசனித தனித மக மக கமக நிகச பின்னின் தேவன் மண்ணிலே மகிமை துறந்தோராய் நாம் கவிகள் சாற்றிடுவோம். விண்ணின் தேவன் மண்ணிலே பிறந்தார். மகிமை துறந்தோராய் நாம் கவிகள் சாற்றிடுவோம்.